எங்களுடைய நேர்காணலில் தமிழர் தாயகம் மட்டக்களப்பிலிருந்து முன்னைநாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கிய திரு ப. அரியநேத்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரியநேத்திரன் அவர்களே. வணக்கம் தமிழ் பிரபா அவர்களே. வணக்கம். 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 தமிழுடைய தீர்வு தொடர்பாக கடந்த காலங்களில் இருந்து பல சவால்களுக்கு மத்தியில் தமிழர் நலன் சார்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் தற்போதைய ஒரு தகவலோடு நாம் நம்முடைய நேர்காணலை ஆரம்பிப்போம். ஜெனீவாவில் 58வது மனித உரிமை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் அங்கே இணைந்து கொண்ட வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் அவர்கள் தெரிவித்த பல விடயங்களில் உன்னிப்பாக பார்க்கக்கூடியதாக இருப்பது வடகிழக்கு மக்களும் அரசுக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற அந்த தகவல். ஆகவே இந்த செய்தி தொடர்பிலும் தமிழர் நலன் சார்ந்து நாங்கள் எங்களுடைய பயணம் தொடர்பில் உங்களுடைய பார்வை என்ன? உண்மையிலே இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது 159 ஆசனங்களை பெற்று ஒரு அறுதி பெரும்பான்மையுடன் ஆசனம் அமைந்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக வடகிழக்கை பொறுத்தமட்டில் வடக்கில் 5 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் 2 கிழக்கு மாகாணத்திலிருந்து 2 பேருமாக 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இப்பொழுது அந்த 59ல் 7 பேர் வடகிழக்கில் தமிழ் தேசியத்துக்காக இருந்த மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது ஒரு விடயம். ஆனால் இந்த வெளிவிகார அமைச்சர் அவர்கள் 58வது கூட்ட தொடர்பிலே அங்கு சென்ற போது பல விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார். வளமையாக ஏனைய ஜனாதிபதிகள் கூறுகின்ற விடயங்களுக்கு அப்பால் ஒரு புதிய விடயங்களை கூறியிருக்கின்றார். அது என்னவென்றால், கடந்த பொது தேர்தலிலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்கள், அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து ஒரு ஆணையை தந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை அங்கே பதிவு செய்திருக்கின்றார். அந்த கருத்து என்பது நாங்கள் பார்க்க வேண்டியதல்ல, அது சர்வதேசமாக இருந்தாலும் அதை உற்று நோக்குகின்ற விடயம் என்னவென்றால், 2009 மே 18க்கு முன்பு இருந்து இன்று வரையும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற பொது தேர்தல் வரையும் எந்த ஒரு பேரினவாத கட்சியையும் வடகிழக்கு மக்கள் பூரணமாக ஆதரிக்கவில்லை. ஒருவர் 2 பேர் அமைச்சராக வந்தாலும் கூட இவ்வாறு ஒரு நிலை இல்லை. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு அந்த மக்கள், அதாவது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 3 ஆசனங்களை கொடுத்திருக்கின்றார்கள். வன்னியிலே 2 ஆசனங்கள், மட்டக்களப்பிலே 1 ஆசனம், திருவோணமலையிலே 1 ஆசனம் என்று தமிழ் மக்கள் வாக்களித்து தமிழர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிலே குறிப்பிட விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், அவர்களோட விடுதலைக்காக அந்த மக்கள் போராடி இருந்தாலும், ஒரு இன விடுதலையை வேண்டி இருந்தாலும், அதில் ஒரு சுயநிர்ணய உரிமையை வேண்டி இருந்தாலும், அது இப்பொழுது 2024ஆம் ஆண்டு அவ்வாறு இல்லை. அதற்காக ஒரு ஆதாரமாக இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், எங்களை வடகிழக்கில் இருக்கின்ற மக்களும் தங்களை ஆதரித்திருக்கின்றார்கள், எங்களை ஆதரித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விதமான ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கின்றார். இந்த கருத்து என்பது உண்மையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னவென்றால், நான் இதை பல தடவைகள் 2019ஆம் ஆண்டு தொடக்கம் இன்னைக்கு 2025 வரை பல தேர்தலில் நான் பிரச்சாரங்களிலே கூறுகின்ற விடயம் என்னவென்றால், எங்கள் நோக்கம் என்பது 75 வருடங்களாக ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இனம். ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை. 2 விதமான போராட்டங்களை நடத்திய ஒரு இனம். ஐந்திய ரீதியாக போராடி இருக்கின்றோம், ஆயுத ரீதியாக போராடி இருக்கின்றோம். இப்பொழுது இராஜதந்திர ரீதியான ஒரு போராட்டமாக பல்வேறுபட்ட பரிணாமங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்தல் மூலம் வெளிக்காட்டுகின்ற செய்தி எவ்வாறு இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் எந்த ஒரு பேரினவாத கட்சியை நாங்கள் ஆதரிக்க தயாரில்லை, எங்களின் உரிமைக்காக நாங்கள் இதனை செய்கின்றோம் என்று தமிழ் தேசிய கட்சிகளை பலப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாகத்தான் கடந்த எல்லா தேர்தலையும் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நான் அதை பலமுறை கூறியிருந்தேன். ஆனால் இந்த தடவை அது தவறி இருக்கின்றது என்பதை அவர்களால் சாதகமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெளிவிகார அமைச்சர் சர்வதேச ரீதியாக ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழுவிலே போய் கூறுகின்ற ஒரு அளவுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது என்றால், நாங்கள் இன்னும் பின்னோக்கி செல்கின்றோமா, அல்லது எங்கள் தீர்வை கைவிட்டு விட்டோமா, அல்லது நாங்கள் சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு விட்டோமா, அல்லது இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்கின்ற ஒரு செய்தி அதிலே காட்டப்படுகின்றது. ஆகவே இதிலே நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இதிலே கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதைத்தான் நான் கூறுகின்றேன். அரியநேத்திரன் அவர்களே, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் முக்கியமான விடயமும் கூட. இந்த தேர்தல் காலத்தில் கூட இப்படியான விடயங்கள் முற்கூட்டிக்குள்ள சில கணிப்பீடுகள் உங்களை போன்றவர்களால் குறிப்பிடப்பட்டது. இவ்வாறு வாக்களித்தால் இந்த நிலைமை உருவாகும் என்று.
ஆகவே இந்த வகையில் இப்படியான ஒரு நிலைமை உருவாவதற்கு உண்மையில் வாக்களித்த மக்கள்தான் காரணமா, அல்லது அந்த மக்களுக்கு தலைமை தாங்குகின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு காரணமா? ஏனென்றால் 2009க்கு பிற்பாடு இந்த 15 ஆண்டு காலத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுக்கான விடயங்களில் எவ்வாறு கவனம் செலுத்துகின்றார்கள் என்பதைத்தானே மக்கள் ஊகித்து இந்த வாக்களித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயமாக நாங்கள் பார்ப்போம் என்றால், மக்கள் பொதுவாக அபிவிருத்தியை நோக்கி செல்கின்ற ஒரு வகையில் அவர்களுடைய பயணம் அமைகிறது. ஆனாலும் கூட உள்ளத்தில் அவர்களுக்கான அந்த தேசிய உணர்வு குறையவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இது தொடர்பில் நீங்கள் என்ன விளக்கம் அளிக்க விரும்புகின்றீர்கள்? உண்மையில் நீங்க கேட்டது அது ஒரு மிக பொருத்தமான கேள்வியைத்தான் நான் பார்க்கின்றேன். 2009 மே 18க்கு பிற்பட்ட காலத்தில் இப்பொழுது 16வது ஆண்டை நாங்கள் மே மாதம் 18ஆம் தேதி இந்த வருஷம் 16 வருடங்களை நாங்கள் எட்டுகின்றோம். இந்த 16 வருடங்கள் எட்டுகின்ற போது தமிழ் தேசிய கட்சிகள் இப்பொழுது பல கட்சிகள் இப்பொழுது குட்டி போட்டிருக்கின்றது. 2009 மே 18க்கு முன்பு ஒற்றை கதிரையில் ஒரு கலைவரத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது 10 கதிரை 11 கதிரையாக போய் தலைவர்கள் கூடியிருக்கின்றார்கள், கட்சிகள் கூடியிருக்கின்றது. ஆனால் அதில் உண்மையில் தமிழ் மக்களை திரட்சியாக திரட்டுகின்ற நடவடிக்கைகளோ அல்லது தமிழ் மக்களை தமிழ் தேசிய உணர்விலே கொண்டு செல்கின்ற கடப்பாடுகளோ அந்த திட்டங்களோ எந்த கட்சிகளுக்கும் இருக்கவில்லை என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், நீங்கள் கூறுகின்ற போது இந்த முறை அந்த ஏன் தேசிய மக்கள் சக்திக்கு இப்படி வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அது உண்மையில் மக்களிலே எந்த ஒரு பிழையும் நான் கூறவில்லை. மக்கள் அதை வாக்களித்தமைக்கான காரணம் தமிழ் தேசிய கட்சிகள் விட்ட ஒரு பாரிய தவறு, அதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான நிலையும் அதிலே ஒரு காரணமாக இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் அதிலே நான் அதிலே நான் கூற வேண்டிய விடயமாக இருந்தது என்னவென்றால், உண்மையில் தமிழ் தேசிய கட்சிகளில் அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மீது கொண்டு அதிருப்தி அறிக்கலாம் அல்லது வேறு கட்சிகளாக இருந்தாலும் கூட வேறும் தமிழ் தேசியம் சார்ந்த சுயேட்சை குழுக்கள், தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் போட்டியிட்டன. வடமாகாணத்தில் யாழ் மாகாணத்தில் போட்டியிட்டன. ஆனால் இவ்வாறான எதிர்ப்பை அவர்கள் வேறு ஒரு சுயேட்சை குழுவுக்கு அல்லது வேறு ஒரு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கலாம் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக வேண்டும். ஏனென்றால் ஏன் அவர்கள் எழுந்த மானமாக ஒரு சிங்கள கட்சியை ஆதரித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அதிலே நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த அனுராவின் அலை என்பதும் ஒரு மாற்றத்திற்கான பாதை என்கின்ற அந்த பிரசாரம் தென்பகுதியிலே சூடுபிடித்திருக்கின்ற அந்த தாக்கத்தை வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்களும் அதிலே உள்வாங்கப்பட்டார்கள். அதுக்கு ஒரு காரணமாக அவர்கள் அந்த தமிழ் தேசிய கட்சிகளிலே அல்லது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளிலே தமிழ் தேசிய தலைவர்களிலே இருந்த வெறுப்பை அவர்களை தோற்கடிக்க வேண்டும், அவர்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த பேரினவாத கட்சி மீது அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் தான் அதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் உண்மை என்று நான் நினைக்கின்றேன். நல்லது. அரியநேத்திரன் அவர்களே, இப்பொழுது ஒரு மாற்றத்திற்கான ஒரு விருப்போடு எங்கள் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் அந்த மாற்றத்தை ஒன்றை ஏற்படுத்த இல்லை என்பதுதானே மறுபக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய செய்தியாக நீங்கள் குறிப்பிடும் பொழுது சொன்னீர்கள், சரி, ஒரு கட்சியில் அதிருப்தி என்றால் இன்னொரு தேசிய கட்சிக்கு, தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களித்திருக்கலாம் என்று. ஆனால் அவர்கள் எந்த கட்சியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இல்லை என்பதை அளித்த வாக்குகளின் அடிப்படை. இப்பொழுது ஜனாதிபதி பொது தேர்தலில் களமிறங்கிய உங்களுக்கு கிடைத்த அந்த வாக்கு என்பது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒற்றுமையை, மனப்பான்மையை மக்கள் விரும்பிக் கொள்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட்டீர்கள் என்ற அந்த சில விடயங்களையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி பார்த்தால் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை தன்மைக்காக ஒன்றாக திரள்வதற்குத்தான் அந்த வாக்குகள் அளிக்கப்பட்டன. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள். அதை நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஏன் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ளவில்லை என்பதும் மக்கள் அளித்த தீர்ப்பு என்பதும். நீங்கள் இது பற்றி உண்மையில் என்ன விடயத்தை உங்களுக்குள் உள்வாங்கி இருக்கின்றன என்றால், உங்களுடைய பயணம் என்பது கிழக்கு மாகாணத்தில் மிக பெரும் ஒரு சவாலுக்கான மத்தியில் தான் பயணங்கள் நடைபெறுகின்றன என்பதை நாங்கள் ஆரம்ப காலம் தொட்டே அறிவும். கூறுங்கள். உண்மையிலே நீங்க கூறியது போன்று 2024 ஜனாதிபதி தேர்தலிலே இதுவரையில் 8 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. 8 ஜனாதிபதி தேர்தலிலும் ஒரு திரட்சியாக வடகிழக்கு மக்களை ஒன்று திரட்டி ஒரு கொள்கையின்பால் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியது வரலாறு இல்லை. ஆனால் இந்த முறை அது காலம் கடந்த ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த 2024ஆம் ஆண்டு அந்த தேவை இருந்ததன் காரணமாக இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சரியோ பிள்ளையோ 7 தமிழ் கட்சிகள், 83 சிவில் அமைப்புகள், வடகிழக்கில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற செயற்பாட்டாளர்கள்,
மக்கள் அமைப்புகள் இவ்வாறு அடுத்த காணாமலாக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கின்ற எங்கள் முன்னாள் போராளிகள் அமைப்புகள் என்று பலர் எங்களை ஆதரித்திருந்தார்கள் தமிழ் பொது வேட்பாளர்களை. ஆனால் அதிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னவென்றால் ஒரே ஒரு கட்சி மாத்திரம் ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரித்திருந்தார். அதில் குறிப்பாக சையத் பிரேமதாசா அவர்களை ஆதரித்தார்கள். ஆதரித்ததற்கான காரணம் உண்மையிலே அவர்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தருவதாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வைத்ததோ அல்லது வேறொன்றுமே இல்லை. அதில் முக்கிய காரணமாக இருந்தது என்னவென்றால் அவர்கள் எதை கூறினாலும் அதை திட்டமிட்டு தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கருவியாக சையத் பிரேமதாசா அவர்களை அதிலே களமுறைக்கி அதிலே அவரை காட்டி தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதிலே குறிப்பாக யாழ் மாவட்டத்தை வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே உண்மையிலே அந்த பிரச்சாரம் அங்கே ஈடுபடவில்லை. அதுக்கு மாறாக எனக்கு 1,16,000 வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு அளித்திருந்தார்கள். கொள்கைக்காக எந்த ஒரு பேரினவாத கட்சியையும் விரும்பாமல். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் சையத் பிரேமதாசாவுக்கும் கணிசமான வாக்குகள் கிடைத்திருந்தது, எனக்கும் கிடைத்திருந்தது. அதில் என்னத்தை நாங்கள் இதில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்றால் இந்த தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியதை காண பிரச்சாரங்களை திட்டமிட்டு இங்கே செய்து தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்பதற்கான ஒரு குழுவாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மத்திய குழுவில் இருக்கக்கூடிய எல்லோரும் அல்ல, அந்த 16 பேர் அந்த தீர்மானத்தை எடுத்து அதில் 8 பேர் அதில் கூடுதலாக அதில் பிரச்சாரம் செய்திருந்தார்கள். இதில் நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்னவென்றால் இந்த தமிழ் பொது வேட்பாளரை எதிர்த்தவர்கள் 8 பேர் அதிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார்கள். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் 4 பேர் வேட்பாளராக இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே போட்டியிட்டார்கள். இந்த 8 பேரிலே ஒரே ஒருவர் மாத்திரம்தான் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்த்தவர் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறார். 7 பேரும் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அது என்பது ஒரு விடயம். அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த 4 பேரும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆகவே இதில் இருந்து நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் என்னவென்றால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்கள் தமிழ் தேசியத்துக்கு பின்னால் இருக்கின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடித்தக்காக பிரச்சாரம் செய்தவர்களை பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்கடித்த வரலாறுகள் எல்லாம் அதிலே காட்டி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் இப்ப நாங்கள் ஏன் ஜனாதிபதி ஒரு சிங்கள வேட்பாளர்களை ஆதரிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அனுரா குமார திசாநாயக்காவையோ அல்லது சையத் பிரேமதாசாவையோ வடகிழக்கு மக்கள் ஆதரித்திருந்தால் இப்பொழுது ஜெனீவாவிலே போய் கலைத்த வெளிவிவகார அமைச்சர் ஹேரத் அவர்கள் அதையும் ஒரு புள்ளிவிவரமாக காட்டியிருப்பார். ஜனாதிபதி தேர்தலில் கூட அவர்கள் வடகிழக்கில் இருக்கிறவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி சிங்கள வேட்பாளரை தான் ஆதரித்தார்கள் என்ற புள்ளிவிவரத்தையும் கூட காட்டியிருப்பார். ஆனால் அவ்வாறு செய்யாததுக்கான காரணம் என்னவென்றால் 2,26,433 வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்தது என்கின்ற விடயத்தை அவரால் அந்த விடயத்தை அவர் கூறவில்லை. ஆனால் மாறி அவர் இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வடகிழக்கில் இத்தனை ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், எங்கள் மக்கள் இப்பொழுது தங்கள் பக்கம் நிற்கின்றார்கள் என்று காட்டி ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வை அல்லது ஜெனீவாவில் இருந்து வரக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு செயல்பாட்டை தடுக்கின்ற ஒரு விதமாகத்தான் இந்த செயல்பாடு அமைந்திருக்கின்ற. இது ஒரு பாரதூரமான விடயமாகவும் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய அரசியலுக்கு இன்னும் பின்னடைவை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாகவும் தான் இப்பொழுது இருக்கின்ற அனுரா குமார திசாநாயக்கா அவர்களின் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை உண்மையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் உணர வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. நல்லது. அரியநேத்திரன் அவர்களே, இதேவேளை இன்னும் ஒரு வினா, அதாவது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு அளிக்கப்பட்டவர்கள் சிலவளை மக்களே இந்த விடயத்தை பேசுகிறோம் என்று கூட நினைப்பார்கள். அந்த அளிக்கப்பட்ட வாக்குகள் உண்மையில் தமிழ் இன மட்டத்தில் அடிப்படை அதாவது தொழிலாளர்களாக வாழ்கின்ற மக்களுடைய வாக்குகள் தான் அதில் அதிகம். உண்மையில் அவ்வாறான ஒரு பகுப்பாய்வு கட்சிகள் செய்திருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட அந்த வாக்குகள் எத்தனை சதவீதம் அடிப்படை மக்கள் வாழ்வாதாரத்துக்குரிய தொழில்களை செய்கின்ற மக்களுடைய வாக்குகள், மேல் மக்கள், மத்தியதர மக்கள் என்று ஒரு பகுப்பாய்வு செய்யும் பொழுது பெரும்பாலும் அவ்வாறான வாக்குகள்லாம் அமைந்திருக்கின்றன. இதை கட்சிகள் உணர்ந்தனவோ தெரியவில்லை. அதுபோலேதான் இப்பொழுதும் ஜெனீவாவில் இந்த சொல்லப்பட்ட இந்த விடயம் என்பது, அதாவது வடக்கு கிழக்கும் பல விடயங்கள் சொல்லப்பட்டதில் விஜித ஹேரத் அவர்களால் இந்த விடயங்கள் நீங்கள் கூறுவது போல் இப்பொழுது நீங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களுக்கு இந்த விடயம் புரியும். அவர்கள் ஊடகவியலாளர்களும் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது புரியும். அரசியல் ஆய்வாளர்களுக்கு விளங்கும், கல்விமான்களுக்கு விளங்கும். உண்மையில் அடிப்படையில் எங்களுடைய தமிழர் தாயகத்தில் அந்த வாழ்வாதார அன்றாட தொழிலுக்காக போராடுகின்ற அந்த மக்கள் சமூகத்திற்கு இந்த செய்தி தெளிவாக சென்றிருக்கின்றதா? இதனை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எடுத்துரைத்திருக்கின்றார்களா? அல்லது அவர்கள் எடுத்துரைத்தாலும் அந்த மக்களுடைய காதுகளில் அவை உள்வாங்குவார்களா?
நிச்சயமாக இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் இப்ப பல 2010 தொடக்கம் 2025 வரை பல தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் பிரச்சாரம் செய்கின்ற போது குறிப்பாக நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அபிவிருத்தி என்பது அல்லது அது தேவை, எங்களுக்கு அபிவிருத்தி தேவை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த வடகிழக்கு மக்கள் ஏன் தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக நான் காரணம் கூறுகின்ற விடயம் இதைத்தான் சொல்கின்றேன். விடுதலை போராட்டம் மௌனித்து விட்டது. தந்தை செல்வா கேட்ட சமஸ்தியா அடிப்படையில் அவர் கேட்டு அவர் கூட தமிழகத்தான் வட்டுக்கோட்டை தீர்மானமாக எடுத்தார். அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடி இருந்தார். ஆனால் இப்பொழுது போர் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் போர் மௌனிக்கப்பட்டாலும் எங்கள் கொள்கை மௌனிக்கப்பட்டதா இல்லையா என்பதை காட்ட வேண்டியவர்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள். அப்ப அதுக்கான வாய்ப்பு ஸ்ரீலங்காவில் நடைபெறுகின்ற தேர்தலில் தமிழ் தேசியத்துக்காக உறுதியாக இருக்கின்றோம் என்று நாங்கள் காட்டுகின்ற அந்த தேர்தலிலே வருகின்ற பெறுபேறு என்பது ஒரு மிக பெருமதியான ஒரு பெறுபேறாக இருக்கும். ஆகவே நீங்கள் இதற்கு வாக்களிக்க வேண்டும், இதுதான் அந்த செய்தியாக வரும் என்பதை கூறுகின்ற போது, இதை எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை ஒரு பிரபல்யப்படுத்தி அதை பிரச்சாரம் செய்வதாக விட்டு வேறு செய்கின்ற ஒரு பாங்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அவர்கள் இந்த கேரத்தவர்கள் விஜித கேரத்தவர்கள் கூறுகின்ற விடயத்தை வைத்து இப்பொழுது யோசிக்க வேண்டிய ஒரு சிந்திக்க வேண்டியது மக்கள், அடிப்படை மக்களும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது, படித்த மக்களும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது, அரசியல்வாதிகளும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இது உண்மையிலே இந்த கொள்கை ரீதியாக நாங்கள் மக்களை திரட்டுவதற்கு தவறி இருக்கின்றோம். மக்களை தேசமாக திரட்டிக்க வேண்டும். முதலாவது இந்த தேசமாக திரட்டுகின்ற விடயத்தை எந்த ஒரு கட்சியும் செய்யவில்லை. அது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய 10-12 கட்சிகளின் பெயர்கள் இருக்கின்றது. வெறுமே அதை செய்ய தவறி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலையும் பலர் என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஊருக்குள் அபிவிருத்தி, தேசத்துக்குள் அனுரான்ற விதமாக கூட இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கின்றவர்கள் கலைக்கின்றார்கள். அதல்ல விடயம். அது உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் நாங்கள் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துகிறோம் என்று கேட்கின்ற போது இங்கு இலங்கை அரசாங்கம் செய்ய மாட்டாது. ஆனால் நாங்கள் இலங்கை அரசாங்கம் வைக்கின்ற வாக்கெடுப்பை நாங்கள் எங்களுக்கான ஒரு பலமாக காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை மக்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக. இப்பொழுது பார்த்தோம் என்றால், நீங்கள் சொன்ன விடயங்கள் இருந்து 2009க்கு முற்பாடு, அதாவது கொள்கை தீர்வு ஒன்று, இரண்டாவது அபிவிருத்தி. 2009க்கு முற்பாடு அந்த கொள்கை தீர்வுக்கான ஒரு உறுதியான பலம், அதற்கு முன்பும் அகிம்சை ரீதியிலும் பின்பு ஆயுத ரீதியிலும் கூட ஒரு சிறப்பான ஒரு வலு இருந்தது எங்களோடு. ஆனால் 2009க்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளால் அதனை முன்னெடுக்க வேண்டிய அந்த தேவை, ஆகவே அதனுடைய காத்திரத்தை புரிந்து கொண்டு பயணித்தார்களா என்றால் மக்கள் அளிக்கின்ற வாக்குகளின்படி இல்லை என்பதுதான் முடிவாக இருக்கின்றது. இந்த வேளையில் அந்த மக்கள் ஒற்றுமை, நீங்கள் பார்த்திருந்தால் கட்சிகளுக்குள் மோதல் அல்லது உட்கட்சிகள் அல்லது ஒருவர் ஒரு விடயத்தை செய்து ஆரம்ப காலங்களில் அழைக்கும் பொழுது பலர் சிவில் சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து வாருங்கள் என்று எத்தனையோ அழைப்புகள் போனது பல கட்சிகள் புறக்கணித்தன. இந்த விடயங்களெல்லாம் கேள்விப்பட்ட மக்கள் உண்மையில் தமிழ் தேசிய அரசியல் தெரியும். ஏனென்றால் நிற்கதியாக 2009க்கு பிற்பாடு அது சாதாரணமான வடு அல்ல. உயிரோடு தப்பிய மக்கள், அந்த மக்களுடைய அந்த வடும் வாழ்வும் என்பது மிக மிக கடினமானது. அதனை இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் புரிந்து கொண்டார்களா? போய் என்ன நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அல்லது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை அவர்கள் உண்மையில் அதிகம் எதிர்பார்க்கவில்லை, அதையாவது கூறியிருந்தார்களா என்றெல்லாம் ஒரு கேள்விகளாக இருக்கிற அரியணையத்தினர்களே. உண்மையில் அந்த 2009க்கு முற்பாடு ஒரு அர்ப்பணிப்போடு பயணித்த ஒரு வலுவை அந்த மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக நீங்கள் எவ்வளோ சவால்களுக்குள் பயன் வைக்கின்றீர்கள் என்பதும், பொதுவாக உங்களுடைய குரல் பெரிதாக வெளியில் வருவதில்லை என்பதுவே அதையே எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் நிறைவாக நீங்கள் எங்கள் மக்களுக்கு இந்த விடயங்களை எவ்வாறு செலுத்தலாம், அல்லது எதிர்காலத்தில் எவ்வாறு நாங்கள் மேற்கொண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழுடைய சரியான நிர்வாகத்தை காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆகவே அது கூட இப்பொழுது தனித்து அது இது என்றெல்லாம் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆகவே அது தொடர்பில் உங்களுடைய ஒரு சிறப்பான கருத்தை பதிவு செய்து நாங்கள் இதனை நிறைவு செய்வோம். கூறுங்கள். உண்மையிலே இப்பொழுது நாங்கள் 16 வருடங்கள் நாட்கள் கடக்கின்றது, வாரங்கள் மாதங்களாகி வருடங்கள் கடந்து கொண்டு போகின்றது. உண்மையிலே இந்த தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்த மட்டில் கட்சிகளின் எண்ணிக்கை கூடியிருக்கின்றது, தலைவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கின்றது. கொள்கை ரீதியாக ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு இன்னும் அவர்கள் வருவதற்கு பின்னடிக்கின்றார்கள் என்று, பின்னடிப்பது என்பது ஒரு விடயம், அல்லது யார் சொல்வதை யார் கேட்பது என்பது ஒரு விடயம். உதாரணமாக அரியநேத்திரன் என்று நான் என்னை உதாரணத்துக்கு எடுக்கிறேன். அரியநேத்திரன் அவர்கள் கொள்கை ரீதியாக ஒரு விடயத்தை கூறுகின்றவர் இவரா கூறுகின்றார்.
அது சரி வராது. நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் ஆசனங்கள் கூடிய கட்சி, நாங்கள் தான் சொல்ல வேண்டும், மற்றவர் கேட்க வேண்டும் என்கின்ற மனோநிலை தமிழ் தேசிய கட்சிகளில் இருப்பது என்பதும் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி மக்களை திரட்டி தனியொரு கட்சியாண்டு வைத்துக் கொண்டால் எக்ஸென்ற கட்சி தாங்கள் தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருந்தால் தன் பாட்டில் மக்களை திரட்டி ஒரு தேசமாக திரட்டுகின்ற விடயங்களை பார்த்தால் கூட அது கூட இல்லாமல் இருக்கின்றது. அதுக்கும் அவ்வாறு இல்லை. ஆனால் சகல கட்சிகளும் தேர்தல் அரசியலில் தான் மையப்படுத்துகின்றதே தவிர தமிழ் தேசத்தை மையப்படுத்தி ஒன்றுபடக்கூடிய விடயங்களை இதுவரையிலே செய்யவில்லை என்பதுதான் உண்மையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் இப்பொழுது அருணகுமார திசாநாயக்க அவர்கள் புதிய அரசியல் யாப்பு கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அது வராது என்பதுதான் எனது கருத்து. நான் பல இடத்தை கூறினேன். நான் கூறுகின்றேன், புதிய அரசியல் யாப்பு இந்த அருணகுமார திசாநாயக்க அரசாங்கத்தால் வராது. அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காலத்தை இழுத்தடித்து இவ்வாறே காலத்தை கடத்துகின்ற ஜனாதிபதிகளாகத்தான் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியை நான் பார்க்கின்றேன். எனது பார்வையில் அப்படித்தான் இருக்கின்றது. உருவம் மாறி இருக்கின்றது, உடை மாறி இருக்கின்றது, அவர்களின் தோற்றம் மாறி இருக்கின்றது, ஆனால் குணம் மாறவில்லை. அது தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பரப்புகை, தமிழ் தேசிய மக்களை அல்லது தமிழ் மக்களை ஏதோ ஒரு மூலச்செலவை செய்கின்ற ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு நல்ல உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ் மாவட்டத்துக்கு சென்ற போது அவர் சென்ற ஊர் வல்வட்டித்துறை என்பது தேசிய தலைவரின் பிறந்த ஊர். அங்கே சென்று வகுப்படுக்கிறார், அங்கே சென்று ஒரு பாடம் நடத்துகிறார், அங்கே மக்களை அவரிடம் கேள்வி கேட்கிறார். ஒரு அதிபர் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவரிடம் கேள்வி கேட்பது போல அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள். அதிலே அவர்கள் ஒன்றுபட்ட ஒரு மூலச்செலவை வாகன ஒரு கூட்டம் இடம்பெறுகின்றது. அது ஒரு விடயம். இரண்டாவதாக பிரதமராக இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அம்மணி அவர்கள் யாழ்ப்பாணம் செல்கின்றார். அவர் அங்கு சென்ற ஊர் வட்டுக்கோட்டையில் தான் தமிழ் ஈழ தனி அரசை அமைக்க வேண்டும் என்று தந்தை செல்வா அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்த ஊர் வட்டுக்கோட்டை. ஆக இந்த வட்டுக்கோட்டையும் வல்வட்டித்துறைக்கும் தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு 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 இடம் இருக்கின்றது. அந்த இரண்டு ஊரையும் இலக்கு வைக்கின்ற போது தமிழ் தேசியத்தை எவ்வாறு மூலச்செலவு செய்து அதை திசை மாற்றலாம் என்கின்ற ஒரு சக்தியை இவர்கள் தேசிய மக்கள் சக்தி எடுத்திருக்கின்றார்களா என்பதைத்தான் நான் இதிலே பார்க்கக்கூடியதாக இருந்தேன். ஆகவே இவ்வாறான விடயங்கள் ஒரு ஆபத்தான விடயம். நேரடியாக நெஞ்சில் குத்துவதை விட அல்லது முதுகில் குத்துவதை விட அதை கதைத்து காலத்தை இழுத்து தமிழ் தேசியத்தை சிதைக்கின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதுதான் எனது பார்வையில் தெரிகின்றது. உண்மையில் இந்த வேளையில் ஒரு வித்தியாசமான ஒரு வினா நிறைவாக உங்களிடம். இப்பொழுது தென்னிலங்கையில் இந்த பாரம்பரிய கட்சிகள் சிதைவுக்கு உள்ளானது நீங்கள் அறிந்த ஒன்று. அதாவது பழைய பாரம்பரிய கட்சிகள். இதே வேளை இப்பொழுது மறுவளமாக நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடைய பாரம்பரிய கட்சிகள், அவருடைய நடைமுறைகள், அவருடைய செயல்பாடுகள் என்பது ஒரு கேள்விக்குறியான நிலையில் இப்பொழுது இருக்கின்றது. தலைவர் செயலாளர் போட்டியாக இருக்கட்டும் அல்லது ஏனைய தமிழ் தேசிய அரசியல்கள் மற்றவர்களோடு இணைந்து கொள்ளாமல் இருந்த கடந்த கால விடயங்கள் என்பதும் அது ஒரு படிப்பினையை கொடுத்த அந்த விடயத்தில் மீள சில விடயங்கள் செய்யப்படும் பொழுதும் அங்கு ஒருங்கிணைவுக்கான ஒரு இழுபறி காணப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்களில் இந்த பாரம்பரிய கட்சிகளுடைய காலத்தின் போக்கில் இந்த பாரம்பரிய கட்சிகள் நிலைத்திருக்குமா அல்லது இதில் ஒரு மாற்றத்தை கொள்ள வேண்டிய இப்பொழுது அவர் ஒரு மாற்றத்தின் அலையோடு வந்தாரோ அதுபோல் இளைஞர்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு ஒரு மாற்றத்துக்குரிய நிலையுடன் செல்லக்கூடிய ஒரு காலம்தான் தமிழுக்கு சரியான ஒரு தீர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக அமையுமா? இதிலே நாங்கள் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த அனுரா அலை, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அலை என்பது தொடர்ந்து இருக்கும் என்பது எனது ஆய்வில் எனது கருத்து அல்ல. தொடர்ந்து இவர்கள் ஆட்சியை கொண்டிருப்பார்கள் அல்லது கொண்டு செல்வார்கள் என்பது நாங்கள் எந்த அளவில் இருக்கின்றதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இந்த 159 ஆசனங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது. இந்த 159 ஏறக்குறைய 20 பேர் மாத்திரம்தான் பழைய அனுபவசாலியான பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஏனைய அனைவருமே ஒரு புது முகங்களாகத்தான் அங்கு இருக்கின்றது. ஆகவே இந்த சொல்வதை கிளிப்புள்ளை அரசியல் என்று சொல்வார்கள். அதாவது எல்வோட் என்று சொல்வது போல கிளிப்புள்ளை அரசியல் என்றால் சொல்வதை அங்கு கொண்டு சொல்வது, அவ்வளவுதான். தத்துணிவாக தீர்மானம் எடுத்து சொல்லக்கூடிய அளவில் இப்பொழுது இருக்கின்ற அந்த புதிய பாராளுமன்ற உறுப்பினர், நான் ஆளுங்கட்சியை சொல்கின்றேன், ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் அதற்கான பதில் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களின் கட்சியின் நடவடிக்கை என்பதும் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது பொதுஜன பெரமுன
அல்லது எங்கள் தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய எங்கள் கட்சிகளை போன்ற ஒரு நடவடிக்கை அல்ல. அவர்களின் கொள்கை, அவர்களின் கோட்பாடு, அவர்களின் திட்டங்கள் எல்லாம் ஒரு அந்த கட்சி தான் அந்த தலைமை பொறுப்பை எடுத்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 159 பேரின் வேதனங்கள் கூட கட்சியின் தலைமைக்கு தான் செல்கின்றது. ஆகவே தலைமை தான் இவர்களை தீர்மானிக்கின்றது. தலைமைகள் தான் என்னத்தை கதைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. தலைமை சொல்வதை கேட்டு வந்து சொல்லுகின்ற ஒரு பாணியில் தான் இந்த விடயம் சென்று கொண்டிருக்கின்றது, செல்ல போகின்றது. ஆகவே இது தொடர்ச்சியாக அதை 159 பேரும் அனுசரித்து செல்வார்களா அல்லது அதிலே விட்டு அவர்களுக்குரிய முரண்பாடு வருமா என்று பார்க்கின்ற போது என்னை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக இது இந்த அலை என்பது தொடர்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இல்லை. ஒரு 5 வருடங்களுக்கு இடையிலும் சில முரண்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சரி, 5 வருடங்கள் தான் இழுத்து சென்றாலும் கூட அடுத்த பாராளுமன்ற பொது தேர்தலில் இவ்வாறான ஒரு அறையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வராது என்பதுதான் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் பல கட்சிகள் தோன்றலாம், பல கட்சிகள் வரலாம். ஆனால் இந்த தேர்தல் அரசியலுக்காக பிரிந்து கூட வாக்கு கேட்கலாம். அதை நான் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் கொள்கை ரீதியாக எங்களுக்கான தீர்வு என்ன, எங்களுக்கான வடகிழக்கு இணைந்ததில் என்ன கொள்கை, சமஷ்டி அடிப்படையிலா அல்லது 13வதா அல்லது நாங்கள் வடகிழக்கை பிரிப்பதா அல்லது வட இடிக்கத்தை வாங்கி கொண்டிருப்பதா என்றதுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு நிலைப்பாடு எடுப்பது என்பது இன்னும் முடியாமல் இருப்பது என்பதுதான் ஒரு வேதனையான சம்பவமாக இருக்கின்றது. ஏனென்றால் பல்வேறு ராஜதந்திரிகளாக இருக்கலாம், அது இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஐநாவாக இருக்கலாம். கேட்கின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு குரலில் ஒரு தீர்வை கேளுங்கள் என்ற விடயத்தை தான் அவர்கள் பந்தை தூக்கி தமிழ் தேசிய கட்சிகளிலே போடுகின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையாக வரமாட்டார்கள் என்கின்ற விடயத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அதை கூறுகின்றார்கள். ஆனால் நாங்களும் கூட எங்கள் தமிழ் தேசிய கட்சிகளும் எல்லோரும் இணைந்து ஒன்றாக இருந்து ஒரு செயலமர்வு நடாத்தி இதுதான் தீர்வு, இதுதான் முடிவு என்று சொல்வதற்கு நாங்கள் தயாரில்லை. ஏனால் எங்களுக்குள்ளே அடிபுடி இருக்கின்றது. எங்களுக்குள்ளே இவர் சொல்வதை அவர் கேட்பதா அது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அடுத்த விடயம் இருக்கின்றது, தமிழ் தேசிய என்பது உண்மையோடு தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ் மக்களாக வடகிழக்கில் வாழ்ந்து வடகிழக்கில் வலியோடு மண்ணோடு நிலத்தோடு வாழ்ந்து அதில இருந்து ஊறியவர்களுக்குத்தான் தமிழ் தேசிய கொள்கை இருக்குமே தவிர வேறு நபர்களுக்கு அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்து அரசியல் கட்சிக்காக வேட்பாளர்களாக வருகின்றவர்களுக்கு தமிழ் தேசிய கொள்கை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதுதான் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பது. அதுதான் நல்லது. நன்றி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் மற்றும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கிய திரு ப. அரியநேத்திரன் அவர்களே, உங்களுடைய சவாலான அர்ப்பணிப்பான பயணம் தொடரட்டும். உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.